Hi, 10th சமச்சீர் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் 1.4ல் கொஷின் நம்பர் 9 இம்பார்ட்டண்ட் கொஷின் 5 மார்க் கொஷின்னு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 நெக்ஸ்ட்டு 2 எக்ஸ் மைனஸ் 1ன்னு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போல்லாம் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1ஆக இருக்கோ, 1ஐ விட அதிகமாக இருக்கும் போது நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். மைனஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கும்போது, அதாவது லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னும் நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். 0 1 இது 3 வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணணும். இங்கே ஆக்சுவலாக எக்ஸே இல்லை, ஸோ நீங்கள் இங்கே எது இருந்தாலும் 2ன்ற கான்ஸ்டன்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -3 விட அதிகம், -1 விட கம்மி, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென். ஸோ அப்போ -2 மட்டும்தான் இருக்குது. இங்கே -2 வரும்போது இந்த வேல்யூ நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் வந்து 3ஆக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸு 3னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு யூஸ் ஆகும், ஏன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. எஃப் ஆஃப் 3 என்னது, எக்ஸ் பிளேஸில் 3 இருக்கிறதுனால 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 கிடைக்கிது. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் 5. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 0, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எங்கே கிடைக்குது உங்களுக்கு, இங்கே தான் கிடைக்குது, செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் வந்து இங்கே 0வாக இருக்குது, ஆனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற பிளேஸில் எக்ஸே இல்லாததுனால நம்ம 2னே வச்சுக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் 0 ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா -1.5. -1.5 எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து -2 மட்டும்தான் இருக்குது, ஆனால் -1ஐ விட லெஸ்ஸர், -1ஐ விட -2 தான் லெஸ்ஸர். ஸோ -1ஐ விட -1.5யும் உங்களுக்கு லெஸ்ஸர். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு யூஸ் ஆகும், எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 நம்ம யூஸ் பண்ணால் எக்ஸ் பிளேஸில் -1.5 போடுவோம், -1. அது எப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே மைனஸாக இருந்தால் நம்ம மைனஸ் சைனே போடுவோம், ஆனால் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது. ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சிக்கோங்க. எஃப் ஆஃப் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் ஆகும், ஏன்னா இது வந்து கிரேட்டர் தென் 1. அப்போ எஃப் ஆஃப் 2 பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2, ஸோ 2 + 2 4. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -2க்கு வந்து உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன், -2 வந்து தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் ஆகும், அது எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 போட்டால் -2 -1 ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டிருக்கோம். இப்போ எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2, அதாவது ரெண்டு ஆன்சரையும் இப்போ ஆட் பண்ணணும். இதோட ஆன்சர் 4, இதோட ஆன்சர் -3. ஆட் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடுது. 4 - 3 1. ஸோ ஃபோர்த் சப்டிவிஷனுக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு. நீங்கள் பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஏதாவது சொல்லி தரணுன்னா கமெண்ட்டில் மெசேஜ் கொடுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். அண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.